கஞ்சி இருக்கு. ஆமாண்ணா, இன்னைக்கு ஆமா இன்னைக்கு கடலுக்கு போகல. இன்னைக்கு கொஞ்சம் வலை இலெல்லாம் கொஞ்சம் பின்ன வேண்டி இருக்கா, அதான் கடலுக்கு போல. அதனால நல்லா பசிக்க ஆரம்பிச்சு. காலையில சீக்கிரம் எந்திரிக்கிற பார்த்தீங்களா, பசிக்க ஆரம்பிச்சு. ஆமாண்ணா, இது நம்ம சொந்த ஊருக்கானே, சொந்த தயாரிப்பு. இறால் ஊறுகாவும் இருக்கு, மீன் ஊறுகாவும் இருக்கு, கனவா ஊறுகாய் ரெடி ஆகிட்டு இருக்கு, நெத்தலி தொக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கருவாடு தொக்கு. நம்ம போட்டில் உள்ள மீன் ஆர்பர் கடற்கரை, தூத்துக்குடி ஆர்பர் கடற்கரையில் நம்மளே பிடிக்கிற நெத்தலி வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கஞ்சிண்ணே. ஆமாம், காலையிலே ஜம்முன்னு கஞ்சி, நல்ல ரேஷன் அரிசி கஞ்சி, சூப்பராக இருப்பான். நல்லா பசி தாங்கும். சாப்பிட்றீங்களா? கஞ்சி எடுத்து போட்டுரும். கஞ்சி தண்ணியா குடிச்சா நல்லா இருக்குங்க. ஆனா உப்பு கொண்டு வந்திருக்கேண்ணே, கஞ்சிக்கு லைட்டா ஒரு உப்பு போட்டால் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். தாங்க லைட்டா உப்பு போட்டுருவோம். இறால் ஊறுகாய் அடிக்குமா? இறால் ஊறுகாய் பார்த்தீங்களாண்ணே, அம்மன் இருப்பான். முழு இறாலா போட்டுருவோம். அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்பூன் ஊறுகாய் வச்சு ஒரு சட்டி கஞ்சி குடிக்கலாம். இந்த ஒரு டியூன் பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதை மறந்தாச்சு. ஊறுகாவை பார்த்தோன்னே அது மறந்தாச்சு. என்னன்னு பார்ப்போம். அவியல்ண்ணே. ஆமா, எல்லா காய்கறியும் போட்டு ஒரு அவியல். அவியலுக்கு கஞ்சிக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஊறுகாய், சின்ன வெங்காயம், இறால் ஊறுகாய், அவியல், சம்முன்னு பாருங்க. டெய்லியுமே இப்போ கடற்கரைலாம் சாப்பிடுவீங்க? கடற்கரைக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுவோண்ணே. கொண்டு வந்துட்டு கடலுக்கு போனாலும் சரி, போகாட்டாலும் சரி, கடற்கரையில் வேலை இருந்தாலும் சரி, கடற்கரையில் உட்காந்து சாப்பிட்டா சுகமாக இருக்கும். கஞ்சிக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் பெஸ்ட்டு. எது இருக்கோ இல்லையோ, சின்ன வெங்காயம் ஜம்முன்னு இருப்பான்.